நல்லாட்சினா எடப்பாடியார் தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில ஸ்டாலின் அவர்களை உட்கார வைத்துக் கொண்டு பிரேமலதா விஜயகாந்தும் சொல்றாங்க, தமிழகத்துல இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் பரவல் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த வயது பெண்களுக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கு நாங்குநேரியில ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற ஒரு பள்ளி மாணவி போதை பொறுக்கிகளால சின்னாபின்னப்படுத்தப்பட்டாங்க. அப்பொழுது திமுகவை சார்ந்த ஒருத்தர் சொல்றார் மீடியா முன்னாடி வந்து, அவங்க ஏன் புதர்கிட்ட போனாங்க, போலீஸ் என்ன புதர்ல உட்காந்து பாதுகாப்பு தர முடியுமா? எவ்வளவு கொழுப்பு பாருங்க, எவ்வளவு கொழுப்பு பாருங்க. ஒரு பெண், ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பெண்ணை போதைய போட்டுட்டு இந்த பொறுக்கி பசங்க சீரழிப்பாங்க. அதுக்கு திமுக காரங்க உட்காந்துக்கிட்டு மீடியா முன்னாடி உட்காந்துட்டு, இந்த பொண்ணு ஏன் புதருக்கு பின்னாடி போச்சு? ஏண்டா, வீட்டுல மொட்டை மாடியில அடுத்த நாள் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பெண் என்ன பாவம் பண்ணாங்க? நீங்க வந்து பிரவுசர் எடுத்தீங்க, இவ்வளவு இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கீங்க, பிரவுசர் எடுத்து கூகுள்ல போயிட்டு 2 வயது பெண் குழந்தை ஒரு ஸ்பேஸ் விட்டு கலைஞர்னு போடுங்க. என்ன போடுவீங்க? 2 வயது பெண் குழந்தை ஸ்பேஸ் விட்டு கலைஞர்னு போடுங்க. என்ன நியூஸ் வரும் தெரியுமா? 2 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த திமுக நிர்வாகி கலைஞர் என்கிற பெரிய நாயகம் என்கிற செய்தி. அதை பார்த்ததற்கு பிறகு தமிழகத்தில் எவர் ஒருவருக்காவது இந்த உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டளிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருமா?